வெல்கம் டு சுமலி கிரிக்கெட் கலாட்டா. அருணா, ஹாய்டா. வெல்கம். ஹாய். ம். நம்ப பல்தான்ஸு வேற லெவல்ல கம்பேக் குடுத்து ஒரு மேட்ச வின் பண்ணிட்டானுங்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கலாம் நீடா. இப்ப தனியா விட்டு ஓட பாக்குறேன். எதுக்குடா ஒன்னா சாகணும்? ஒன்னா வாழலாம்டா. இந்த பங்காளி கரெக்டா வேலைய செய்கையை கரெக்டா காமிச்சிட்டாடு வேட்கடையில. இந்த ஒரு பழமொழி ஒண்ணு வரும். திண்ணில இருந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாழ்வுன்னுவாங்கல்ல, அந்த மாரி 2 மேட்ச தோத்துட்டு பேக் டு பேக்கு. 3வது மேட்ச் வேற லெவல்ல வின் பண்ணாங்க நேத்து. செம மேட்ச். அண்ட் இன்னொன்னு வா வா என் ஏரியாக்கு வா அங்க பாத்துக்கிறேன்ட்டு வா வேட்கடைக்கு வா நான் பாத்துக்கிறவங்கள. ஓகே. செம டீம், அந்த கிரவுண்டுக்கு செம டீம் எடுத்து வச்சிருந்தாங்க. டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அத்திக் பாண்டியா தான் டாஸ் வின் பண்ணான். வின் பண்ணிட்டு நாங்க பவுலிங் எடுத்துக்கிறோம். ஆனா எவன பார்த்தாலும் பவுலிங் தான் எடுத்துக்கிறான். சரி இவனும் பவுலிங் எடுக்கும்போது முடிஞ்சு போச்சுடா மும்பை ஜோலின்னு நெனச்சேன் நானு. மும்பை காலின்னு நெனச்சேன் நானு. ஏன்னா டாஸ வின் பண்ணோனே பவுலிங் தான். ஆ இவன் கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணானுங்க. சுனில் இல்ல மொயின் அலியே வச்சிருக்கலாம். பவுலிங்காவது யூஸ் ஆகியிருப்பான். தேவையில்லாம சுனில் நாராயண உள்ள எடுத்துட்டு வந்து மொயின் அலிய வெளிய அனுப்பிச்சு. அவர் ஃபுல் ஃபிட் ஆயிட்டாரு சுனில் நாராயண், அதனால தான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. சரி ஃபிட் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு என்னவோ கௌதி பாய் மேல டவுட் ஆகுதுடா. அவர் போற போக்குல ஏதோ சூனியம் வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கேகேஆருக்கு. நான் இருக்கிறது ஆமா, அவரு இந்தியன் டீம் போய் கப்பஸ்டாரு. கேகேஆர் மாட்டிச்சு. அவரு அவர் இருந்தா தான் கேகேஆர் ஏதோ ஒழுங்கா பண்றாங்க. அவர் போனாலே சொதப்பிடுறாங்க. சொதப்பிடுறாங்க. ரகுவன்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா ஆனது நேத்து. இந்தியன் ரெக்கார்ட் லாஸ்ட்ல ஃபினிஷிங்ல ரமன்தீப் ஓரளவுக்கு தேவையில்லாம விக்கெட் டக்கு டக்குன்னு போவ மனிஷ் பாண்டே உள்ள இருக்கிறாங்க. இம்பாக்ட் சப்பா அவரோ 18 சீசனா ஆடுகிறாரு, ஏதோ ஒரு டீம்ல சான்ஸ் கொடுக்குது, விடுங்க. கஷ்டம். ஆனா இவங்க எல்லாம் உள்ள போய் வந்தோடனே செம்ம இன்டென்ட். செகண்ட் பாலே தூக்கி 6 மனிஷ் பாண்டே. அதான் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. ஆனா இவர் சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், டக் அவுட், இதெல்லாம் எங்க இருந்து உருப்படும். அங்கிஷ் ரகுவன்சி அது ஹோம் மும்பையோட ஹோம் பாய், அதனால கிரவுண்ட நல்லா தெரிஞ்சுக்கோ. புச்சுவர் காட்டிட்டாரு. ரமன்தீப் ஃபினிஷிங் டச் நல்லா இருந்துச்சு. ரமன்தீப் கிட்ட இருந்து ஒரு 2 6. ஓகே. இது மும்பைல வந்து தீபக் சாரை பிடிச்சி நான் கடிச்சே ஆகணும். ஏன்டா டேய் உனக்கு கோடி கோடியா கொடுத்து நாங்க உட்காந்து ஆவனா இன்ஜுரின்னு போய் பெஞ்சில் உட்காந்து போய் இப்போ உனக்கு மட்டும் இப்போ இன்ஜுரி ஆகாதாடா? அது ஃபுல் ஃபிட்டா போடுறாரு. அது வேக வேகமா ஏத்துறாரா. 140 142ல போறாரா. நல்லா வேற போடுறான்டா. ஏன்டா பாலும் தேனும் கொடுத்து வளர்த்து வச்சா நீ அங்க போய் சப்பாத்தி சாப்பிட்டு எக்லி அடிக்கிறியா? அது ஃபுல் ஃபிட்டா வேற ஆடுற. நானும் ஏன்னா 2 மேட்ச்ல வெளியே உட்காந்துருவான் நினைச்சேன். வெளியே உட்கார மாட்டேன்ட்டானே. நியூ பால் ட்ரெண்ட் போல்ட் காதல் கதை. அது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே செகண்ட் பால் சுனில் நரேன் போல்ட். ஃபேண்டசில எத்தவங்க எல்லாம் கோவிந்தா. ஏன் நேத்து சுனில் நரேன் கேப்டனா போட்டானா எல்லாருக்கும் நாமம். பவுலிங்ல வந்து எதுவும் விக்கெட் எடுக்கலையா மனுஷன்? பிடிச்சிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த மும்பை ஸ்கவுட்டிங் டீமை பத்தி பாராட்டே ஆகணும். எத்தனை வீடியோல பாராட்டினாலும் அவங்களுக்கு அவங்களெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த விக்னேஷ் புத்தூர், அஸ்வின் குமார், ஏன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, எவ்வளவு பெரிய ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அஸ்வினி குமார் என்னடா என்ன பால் தெரியுமா? அதுவும் நியூ அந்த புது பையன் 140+ போடுறான்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரண நான் ஆல்ரெடி ட்ரெண்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கான். எப்படி இந்த பையனை எப்படி 11ல இருந்து வருவாங்கன்னா நான் யோசிச்சேன். பார்த்தா அவனையும் வச்சு போட்டாங்க. அவன் செம்மையா போட்டான் அந்த பையன். செம்ம பர்ஃபார்மன்ஸ். நேற்று 4 விக்கெட் அப்படியே அள்ளிட்டு போயிட்டான். அப்படியே கேகேஆர பொட்டலம் மட்டி அக்கல்ல வச்சுட்டு வாயில பொட்டலம் போட்டு சரியான இது. இன்னொன்னு நமந்தீர் நேற்று சரியான கேட்ச். 3 கேட்ச் செம்மையா பிடிச்சாப்புல. நான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினைச்சேன். எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு இது வச்சானுங்க. எதுக்கு அன்சுல் கம்போஜ் விட்டு நமந்தீர் இதுக்கு தாண்டா நமந்தீர் தெரிஞ்சுக்கோங்கடா. அவளுகளை போலையே போலடா, தனியா இருப்பாடுங்கடா. அவன் டிராஃபி அடிக்கலாம், டீம் கரெக்டா வச்சுக்குவானுங்க. நேகல் வெத்தரெல்லாம் துரத்துட்டு எதுக்கு நமந்தீரை எடுத்து வந்தாங்கன்னு எனக்கு அப்பவே எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த ஃபீல்டிங் பார்த்து நமந்தீர் என்ன ஃபீல்டிங் சாமி தாவறான்டா. இங்க அங்க தாவி ஒரு கேட்ச் மிஸ் பண்ணல. அஸ்வினி குமார் கூட ஒரு கேட்ச் நல்லா பிடிச்சாப்புல, செம்மையா எகிரி பிடிச்சாப்புல. ஆனா அதுக்கப்புறம் 2 கேட்ச் விட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்
டெபு மேட்ச் கொஞ்சம் பிரஷர். அதெல்லாம் ஒண்ணும் ஈஸி கேட்ச் தான் 2மே. ஆனா விட்டாப்ல. சரி ஓகே. அதெல்லாம் மன்னிச்சிடலாம். ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் விட ரிங்கு சிங் பழைய ரிங்கு சிங் மாதிரியே தெரியலண்ணா. ரிங்கு சிங் முன்னெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தாரு? அந்த விக்கெட் விழுந்தா கொஞ்சம் நின்னு ஸ்டெடி பண்ணி ஃபினிஷிங் போய் முடிப்பாரு. இப்ப எப்படி தெரியுமா இருக்கிறாரு? அவருக்கே ஒரு மனசுல ஒரு பயம் வந்துட்டுக்கும். ஏன்னா இந்தியன் டீம்ல ஸ்லாட் அதிகமாயினே இருக்குது. நம்மள கணக்குல வச்சுக்குவாங்களா வச்சுக்க மாட்டாங்கன்ட்டு ஓவரா அடிக்க போறாரு. அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க எல்லாம். நேத்து கேகேஆர் பேட்ஸ்மேன் யார எடுத்தாலும் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. எனக்கு வெங்கி ஐயருக்கு எதுக்குடா 23 கோடி 23 கோடி 75 லட்சம். கரெக்டா தெரியுமா? ம். ஏன்னா பிட் பண்ணது நாங்க தானே. ம். எனக்கு தெரியும் கரெக்டா. இல்ல. அவரு ஏன்டா குவாலிஃபையர்ல மட்டும் தான் அடிப்பார்ன்னு எல்லாருக்குமே தெரியும். பிளே ஆஃப்ல தான் அடிப்பாரு. வெங்கி ஐயர். நீங்க பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் போனா தானே. இப்படியே போற போக்க பார்த்தா பிளே ஆஃப் வாய்ப்பே இல்ல கேகேஆருக்கு. சுத்த சுகாதார தொடச்சு போட்டுறணும். இது பாரேன் டேபிள் லாஸ்ட்ல இருக்கிறவங்ககிட்ட 15 கப்பு. டேபிள் டாப்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரே கப்பு. அது ஜிடி மட்டும் தான். அதுவும் ஜிடியும் எங்க கீழ வந்து தான் முடிப்பாங்கன்னு என்னமோ தோணுது. பாப்போம். ஐ திங்க் நியூ பிரான்சைசி வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கம்பேக் குத்து வந்துருவாங்க. என்ன பாரு இந்த இதுல. இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா 3 மேட்ச் எல்லா டீமுக்கும் முடிவு போற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இன்னும் கூட பாரு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இவன் குவாலிஃபை ஆகுவான்ற ஒரு சுச்சுவேஷனே இல்ல. எல்லாம் வந்து வைட் ஓப்பனா வச்சிருக்காங்க இந்த முறை ஐபிஎல். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் வரை டிசைடிங் ஃபேக்டரா போகுது இந்த வருஷம். அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஈஸி குவாலிஃபிகேஷன் யாருக்குமே இருக்க போறது இல்ல. அது என்ன அது என்ன கன்ஃபார்ம். இன்னொன்னு எல்லா டீம்லயும் யார் யங்ஸ்டரை வச்சு இறக்குறாங்களோ அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நேத்து பேர அஸ்வினி குமார் உள்ள இறக்குனாங்க, மும்பை வின் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு டீம்ல ஒரு யங்ஸ்டர் இறக்குறாங்க, போட்டு அடி அடி. எஸ்ஆர்ஹெச்க்கு அன்கித் வர்மா. ஸோ அந்த இல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாம். சரி ஓகே. பல்தான்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வின்னு. நான் அப்படியே இதை கண்டினியூ ஆகி அப்படியே குவாலிஃபை போயிடுங்கன்றேன். எப்படியாவது பிளே ஆஃப்ல போயிடுங்கடா டே. இப்படியே கண்டினியூ பண்ணிக்கின்னு நல்லா இப்போ டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த டீமை வச்சு அப்படியே பிளே ஆஃப் போயிடுங்க. மேபி ஒரு மேட்ச் தானே ஆகிக்குது. அதுக்கு நம்ம வந்து அவங்கள இது பண்ண முடியாது. நல்லா இவனுக்கு எப்படி தெரியுமா சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சிருவானுங்க. அப்புறமா கடைசியில ஒரு ஜோக் பண்ணிட்டு போவானுங்க. இல்ல அந்த மாதிரி பசங்க இப்போ இல்ல இந்த டைம் மும்பை நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. இதை கண்டினியூ பண்ணுவாங்க தோணுது. ஏன்னா டீம் செட் ஆயிடுச்சு. எம்ஐயோட பேட்டிங் பேசணும். குறிப்பா எங்க மேமா இட்மேன். ஏன்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. லாஸ்டா எப்ப வச்சாரு? லாஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் எப்போ வாங்கினார்னா 21ல வாங்கினாரு. 4 வருஷமா பிளேயர் ஆஃப் த மேட்சே வாங்கல தலைவன். ஆனா அதுல இருந்து இப்போ வரையுமே ஹையஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வச்சிருக்கிறது இட்மேன் தான். 19 டைம் வச்சிருக்காரு. எனக்கு ஒன்று புரியல. ஏன்னா இவரு இந்த 3 இன்னிங்ஸ்ல ஏன் இப்படி அவுட் ஆகிறான்னு தெரியல. இத்தனைக்கும் ராணா ஒரு நோ பால்லாம் போட்டு கொடுத்தான். என்ன தலைவா நீ 13 இருந்தா வச்சுக்கிறாரு. தலைவா நீ ஃபீல் பண்ணாத, நான் சிராஜ் விக்கெட் எடுத்த மாதிரி உன்னை விக்கெட் எடுக்க மாறேன்ட்டு நோ பால் எல்லாம் கொடுத்து 6 எல்லாம் கொடுத்தான். நான் இந்தியன் டீம் உனக்கு விசுவாசம் காட்டுறேன். விசுவாசம் உனக்கு தான் தலைவான்னா. ஆனா கடைசியில பார்த்தா இட்மேனோட கேட்ச் அவன் தான்டா பிடிச்சான். ஹர்ஷித் ராணா தான் கேட்ச் பிடிச்சான். குடிகள்லாம் கேட்கிற விசுவாசம் காமிச்சிட்டு தலைவா சாரி தலைவா மன்னிச்சிரு, வேற வழி இல்ல. இந்த கேட்ச பிடிக்கல என்ன ஊத்தி தள்ளுவானுங்க. நானே ப்ரிவியூலே சொன்னேன் யாரும் வில் ஜாக்ஸ் ஆட மாட்டாங்க, ஓபன் பண்ண மாட்டாங்க. ரயன் ரிக்கல்டன் சத்தியமா சொல்றேன். அந்த பிளேயர் வந்து அந்த பவுன்ஸ் அவன் அந்த பிளேயருக்கு ரொம்ப பிடிக்கும்னா. இதே நீ வந்து ஒரு சின்னசாமியில அந்த பவுன்ஸ் கிடைக்காது, சென்னையில அந்த பவுன்ஸ் கிடைக்காது, அகமதாபாத்ல அந்த பவுன்ஸ் கிடைக்காது. ஆனா வேன்கடையில ஷோரா எழுதி வச்சுக்கோ 300 ரன் இந்த பிளேயர். செம்மையானா நேத்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ரயான் ரிக்கல்டனுக்கு. நானே காலைல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல சுனில் நாராயண கொஞ்சம் லைட்டா இறங்கி வந்து ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கி செகண்ட் டயர்ல அடிச்சாரு. அவரு சுனில் நாராயணியா முக்கியமான பேட்ஸ்மேன். உன்னோட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா நல்ல பிளேயர், விராட் கோலி அதுவும் நல்ல பிளேயர், எம்எஸ் தோனி அவங்களாலே அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஷாட்லாம் சுனில் நாராயண் அகேன்ஸ்டா இணையா தூக்கி போட்டு சொருகிட்டு போறாந்தால. ஐபிஎல் பத்தி அப்படித்தான்டா. யாருன்னு பாக்குறது இல்ல, போட்டு சொருகணும். அதுதான் ஐபிஎலுக்கான இதே. நல்லா இருந்துச்சு ரயான் ரிக்கல்டோட பேட்டிங்கு. எனக்கு ஸ்கையு ஏன்டா டேய் போன மேட்சை ஃபினிஷ் பண்ண வேண்டியது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணாம இந்த ஈஸியா ஆல்ரெடி மேட்ச் முடிஞ்சு போச்சு. ரயான் ரிக்கல்டன் அடிச்சு குதிரான் மேட்சை. இங்கதான் வந்து உன்னுடைய ஹீரோஸத்தை காட்டி வேண்டுறேன். அப்பதான் எனக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்பீங்க. போன மேட்ச்ல அடிச்சிருக்கலாம். போன மேட்ச் நீ நின்னு இருந்தா மேட்ச் வின்னு.
ஆனா அது அவன் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஹர்திக் ஆனா பாண்டியா நேத்து டக் அவுட்ல நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். போன மேட்ச் ரொம்ப இது பண்ணது ஹர்திக் பாண்டியா. அவன் ஜோக் பண்ணதோட தான் சூரியகுமார் அத அடிக்க முடியல. டீம் ஜோக் பண்ணிச்சு. ம். ஆனா நான் இந்த மேட்ச் ஒரு ஒரு திலக் வர்மா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் நின்னு யோசிக்கிறது என்னன்னா, நான் இந்தியாவுக்கு நம்பர் 3 ஓபன் பண்றேன். நீ ஜாக்ஸ் எடுத்துன்னு வந்து ஆடுற. என்ன இது காம்பினேஷன்? நீ இதுவும் அதுவெல்லாம் கம்பேர் பண்ணீங்க. பிரான்சைஸ் மேட்ச் இது ஐபிஎல்ல அந்த நான் டீம் பிரான்சைஸ் ஓகேனா, நான் இல்லன்னு சொல்லல. அதுதான் என்னோட பண்ணுவாங்க. பொசிஷனே அவுட் ஆகுது. 5க்கு போறேன் நான். வேற வழி இல்ல. இப்ப வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் ஆடுறவன் அவன தூக்கி 5ல இருக்கியா? நானா இருந்தேன்னா வில்ஜாக்ஸ் டிராப் தான் பண்ணுவேன். வில்ஜாக்ஸ்லாம் டிராப் பண்ண ஆனா ஆர்சிபி ஒரு நல்ல விளையாட நான் என்னடா வில்ஜாக்ஸ்லாம் விட்டாங்கன்னு நினைச்சேன். இவனை விடுறது கரெக்ட் தான் ஆர்சிபி. பில்சால்ட்ட செம்ம பிக் அது. இவனை விட்டுட்டு. ஆர்சிபி அவங்களோட இன்டென்ட்ல தெளிவாதாங்க. எங்களுக்கு ஃபில் சால்ட் வேணும், டிப் டேவிட் வேணும். தேவையில்லன்னு நானே இது வில்ஜாக்ஸ் அப்படி இப்படி ஊனானுங்க. வில்ஜாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இந்த சீசன். அவரு எனக்கு தெரிஞ்ச வில்ஜாக்ஸ் எப்படின்னா ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து சான்ஸ் கொடுத்தா 2 மேட்ச் அச்சு கொடுத்துருவாரு ஷோரா. அந்த 3 மேட்ச் லேக் ஆகும். சால்ட் இல்லடா ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்டு பாப்பா நாங்க பாத்துக்கிறோம் மிடில்ட்டு வந்துருவா போயிட்டுதான். பட் சால்ட் ஜாக்ஸ் எல்லாம் பட்டா பாக்கியம் படாக்கலைக்கேனா முடிச்சிருவாங்க மேட்ச். ஓகே இந்த மேட்ச் பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல வந்து ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு ரகானேவோட இது கேப்டன்சியே புரியல. நீ ஏன்பா ரசலுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பவுலிங்கே தரல? இந்த மேட்ச் கொடுத்த 2 விக்கெட். அவர்தான் கேட்னாரு. அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நீ இருக்கிறது ரசல்னு ஒரு பவுலர் இருக்கிறது மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல. கண்டிப்பா டெஃபினட்டா. நீ வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொடுத்துருந்தீனா அவன் விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பான். ஏதோ மேட்ச் டர்ன் ஆயிருக்கும். இப்ப கூட ஏன் தெரியுமா? இப்ப கூட வேற ஆப்ஷன் இல்ல. அதனால தான் குடுத்தான். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க மனிஷ் பாண்டேவை யூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பவுலர்ஸ் கிடையாது வெளில இருந்து எடுத்துன்னு வரதுக்கு. ஆமா. அதனால ஆப்ஷன் இல்லாம நீ ரசலுக்கு கொடுத்துட்ட. கரெக்ட். நான் இதுல இருந்து ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவேன் ரகானே பாய், உனக்கு டோர்னமெண்ட்ல கரெக்டா அலைவ் இருக்குது. நீ நல்ல அவங்களெல்லாம் ஒரு சட்டில்டு பிளேயிங் லெவல் ஆட விட்டான்னு வச்சுக்கோ, டெஃபினட்டா நீ வின் பண்ணலாம். அவங்க வந்து எல்லாருமே சொல்லலாம் இது வந்து டேபிள் 6 7ல தான் முடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா டீமும் மோதுற மாதிரி கரெக்டா ஈக்குவலா தான் வச்சிருக்காங்க. என்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகும். ஸ்பென்சர் ஜான்சன்லாம் வச்சிருந்தா இப்ப வரையுமே எந்த டீமும் இப்ப லாஸ்ட்ல போய் முடிக்கிற இதுல இல்லடா. இப்ப கூட ஒன்னும் 3 மேட்ச் தான். நான் டோர்னமெண்ட் வைட் ஓபன் நான் எல்லாரும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்துட்டாங்கனா 3 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கு 11 மேட்ச் இருக்கு. 11 மேட்ச் இருக்குது எல்லா டீமுக்கும். சாரி டேபிள் லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் 3 மேட்ச் முடிஞ்சிருது. இன்னும் பஞ்சாப்ல ஒரே மேட்ச் தான் ஆடிட்டு உட்கார்ந்துக்கறாங்க. பாவம் நான் இன்னைக்கு தான் போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 3 மேட்ச் ஆனவங்களுக்கு சொல்றேன். இன்னும் 11 மேட்ச் இருக்கு. டோர்னமெண்ட் ஒன்னும் ஓப்பன்ல தான் இருக்குது. இன்னும் விட்டு போல. ஓகே பார்த்து ஆடுங்க. அதான் நான் கேட்கறது சொல்லுவேன். நினைச்சீங்களா வரலாம் குவாலிஃபை. பாப்போம். சரி ஓகே. தயவு செஞ்சு வெங்கடேஷ் ஐயரை நம்பர் 3க்கு அனுப்புங்க. ரகானே பாய் நீங்க நம்பர் 4க்கே வந்துருங்க. வெங்கடேஷ் ஐயரோட ரகானே ஓபன் பண்ண விட்டு சுனில் நாராயணே வெளியே அனுப்பிச்சிருங்கன்றான். இல்ல சுனில் பெஸ்ட் என்னன்னா மொயின் அலி எத்தனை வந்து ஸ்பென்சர் ஜான்சனை வெளியே அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு இன்னும் பேட்டிங் டெப்த்னா அதிகமாகும். அதுக்கு பதில் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னா ஒரு பையனை வச்சு போடுங்க. இல்ல ரமன்தீப் சிங்கே இன்னொரு 4 ஓவர் தள்ளுங்க நடுவுல. மொயின் அலி கிட்ட பவுலிங் வாங்கிக்கலாம் கொஞ்சம் வேணா. சுனில் நாராயணா ஆடுங்க, மொயின் அலியா ஆடுங்க. நம்ம மொட்டை பையெல்லாம் நல்லா தான் போடுவாரு. அவரெல்லாம் ஜம்முனா அவர் கரெக்டா யூஸ் பண்ணலாம். சரி ஓகே முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணனா இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நல்லா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு லக்னோ பஞ்சாப் எனக்கு என்னவோ இன்னைக்கு பஞ்சாப் தான் வின் பண்ணுவாங்க என்ன தோணுச்சு. ஐ குடின் சர்ப்ரைஸ். நான் எல்எஸ்ஜி பக்கம் போறேன் இன்னைக்கு. ஏன்னா அதுல அந்த மிச்சல் மார்ஸ் என்னதான் பண்றானோ தெரியல. எப்படியோ வந்து பாம்பு கட்டுக்கிறான் ஐபிஎல்ல. எனக்கு ஸ்டேட் சைடு மேல நம்பிக்கை இருக்குது. அதனால பஞ்சாப் அடிப்பாங்க. பாப்போம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கங்க. இன்னைக்கு யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ன்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதுல இருந்து ஒரு நல்ல வின்னரை சூஸ் பண்ணி நாங்க ஒரு சின்ன கிஃப்ட் தரோம். ஓகே. Until bye from me and Arun.